ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால நீட்டத்தை குறிக்க மாத்திரை என்னும் கால அளவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாத்திரையை குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவும், நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவும், மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, குச்சியலுகரம், குச்சியலிகரம் இது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை அளவும், உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை அளவும், ஒற்றளப்படைக்கு 1 மாத்திரை அளவும், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம் இதுக்கெல்லாம் 1 அல்லது 1.5 மாத்திரை அளவும், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதுக்கு 1/4 மாத்திரை அளவும் குறிக்கப்படுது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஓல்டு கொஸ்டினில் தாழ்பால் இதுக்குரிய மாத்திரை அளவை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இல் என்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இப்புங்கிறது மெய்யெழுத்து, அதுக்கும் அரை மாத்திரை. பா என்பது நெடில் எழுத்து, அதுக்கு 2 மாத்திரை. இல் என்பது மெய்யெழுத்து, அதுக்கு அரை மாத்திரை. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா என்ன வரும்? 2 + ½ + ½ + 2 + ½ இது எல்லாத்தையுமே கூட்டினோன்னா 5.5 மாத்திரை. இதான் இதுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.